அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புகைத்தானே பார்க்க அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். மாயன் மயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் குருஜி போடுற புது புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம், மீன ராசி நேயர்கள், கடைசியா இருக்கக்கூடிய அந்த மீன ராசி நேயர்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருக்கு, கூடவே சேர்ந்து குருவோட பார்வையும் இவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த குரு பார்வை இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறது உங்க வாயால தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலா இருக்கும். இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய ஆசீர்வாதம். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனமும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகிறேன். இந்த வாழ்வு என்பது புனரபி ஜனனம், புனரபி மரணம், எந்தோ புனரபி என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது
வந்துவிட்டோம், வாழ்ந்துதானே தீர வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை பயமற்று நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த வகையில் இந்த மனித பலம் 3 பலத்தோடு வாழ வேண்டும். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலத்தையும் தரக்கூடியது தெய்வ பக்தி, ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்று குறைந்தாலுமே மற்றதெல்லாம் ஆடி போகின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் 3 கிரகங்களுடைய பயிற்சியை முக்கியமாக நம்ம பார்க்குறோம். சனி பயிற்சி நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது, கர்மாவின் பலன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த வருடத்தினுடைய இறுதியில். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் ஒரு சூட்சமமான நிகழ்வும் நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெறுகின்றது இந்த குரு பயிற்சியில். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியாகின்றார். அவர் சாதாரணமாக பயிற்சி ஆகலைங்க, பலம் பெற்று உச்சம் பெற்று பயிற்சியாகின்றார். அந்த கடகம் சந்திரனுடைய இடம். கடகம் அதாவது சந்திரனுக்கும் குருவுக்கும் சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் பயிற்சியாகின்ற அங்கிருந்து 5-3 பார்வையாக மற்ற ராசிகளை பார்க்கின்றார். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அசுர குருவாகிய சுக்கிராச்சாரியாரும் பயிற்சியாகின்றார் மிதுனத்திலிருந்து. அப்போ ஒரே இடத்துல, அதுவும் குறிப்பாக கடகத்தில் தேவகுருவும் அசுரகுருவும் 8ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் இருக்கின்ற ஒரு காலகட்டம். இது எவ்வாறு இருக்கும், இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி சொல்லவே வேண்டாம். கண்களில் இருந்து கண்ணீரை விட செந்நீரை தான் சதித்து விட்டோம். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி. இந்த காலகட்டத்தில் நாம் யாரை நம்புவது? உறவை நம்புவதா, இல்லை தன்னையே நம்புவதா, தன்னம்பிக்கை குறையும் போது இறைவனை நம்புவதா என்றெல்லாம் மனம் ஏங்குகின்றது அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஜென்ம சனி காலகட்டத்தில் எவ்வாறு இருக்க போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5க்கு பயிற்சி ஆகி 5ல் அதிர்ஷ்ட குருவாக பலன் தரப்போகின்றார். அற்புதம். குரு பகவானுடைய பார்வை நீண்ட காலத்துக்கு பிறகு பெறக்கூடிய ஒரு அற்புதமான சமாதம். அதாவது 9ஆம் பார்வையாக குரு பார்வைப்படுவதால் ஜென்மசனியுடைய பாதிப்பு இல்லை. ஜென்மசனியுடைய பாதிப்பு இல்லையே என்றெல்லாம் துள்ளி குதிக்க வேண்டாம். உடல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணமாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன மன கசப்புகள் வந்து விலகும். ஆக தொழிலும் சரி, வாழ்க்கையும் சரி, ஒரு போராட்ட களமாக இருக்கின்ற நேரத்தில் குருவின் பார்வைப்படுகின்றது. குரு என்பதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு நவகிரகத்தினுடைய அற்புதம் தான். அதே நேரம் தெய்வ பலம் நமக்கு வேண்டும் ஐயா. தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் இருந்தாலும் கூட அனுபவிக்கணும் இல்லையா? அந்த அனுபவித்தை தரக்கூடியதா ஆண்டவன் அல்லவா? தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களா? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முடம் என்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்ன பாடல் நமக்கு சொல்லுது இல்லையா? அந்த வகையில் ஒரு அருமையான இடத்தை நான் சொல்கின்றேன். நான் அல்ல, சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீனராசி, அதாவது மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ளலாம். அந்த வகையில் சனி பகவான் தன்னுடைய பலனை கொடுத்தாலும் மனசையும் சரி, உடம்பையும் சரி, சரியான பாதையில் வச்சுக்கிங்க. மனமும் உடலும் கவனம் திசை திருப்புகின்ற ஒரு காலகட்டமாக இருப்பதனால நீங்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் தூரமாக இருக்குது, தொலைவாக இருக்குது, போக முடியல என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை. சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை கந்தசஷ்டி உருவான ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் சென்று முருகனை முழுமையாக சரணடைந்து விடுங்கள். அற்புதமான யோக பலனை பெறக்கூடியது. ஜென்மசனியுடைய பாதிப்பிலிருந்து விலகுவதோடு குரு பகவானுடைய 4-5 அதிர்ஷ்ட குருவாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை முழுமையாக பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சென்னி ஆண்டவர் உங்களுக்கு அருள்வான்.